ராமலிங்க அபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நாம் இப்போது ஞானசரியை 2வது பாடல் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே முதல் பாடல் பார்த்துட்டோம். இது அந்தாதி முறையில் இருக்குன்னு நம்ம சொன்னோம். அந்தாதி என்றால் அந்த பாடல் முதல் பாடல் புகுந்தருணம் இதுவே அப்படின்னு முடிஞ்சது. இப்போ 2வது பாடல் புகுந்தருணம் இது கண்டின்னு ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி இந்த பாடல் பணிந்தேன் முடியும். அடுத்த பாடல் பணிந்துன்னு ஆரம்பிப்பார். புகுந்தருணம் இது கண்டீர் நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன் என் மொழி ஓர் பொய்மொழி எண்ணாதீர். புகுந்தருணம் இது கண்டீர் நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன் என் மொழி ஓர் பொய்மொழி எண்ணாதீர். இப்போ புகுந்தருணம் அப்படின்றது போன பாடலில் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே முடிச்சிருக்காரு. அப்போ பொற்சபை சிற்சபை தான் நம்ம போன பதிவில் பார்த்தோம். எங்கே அதான் மரணம் வரும்போது போய் ஒளிந்து கொள்ளக்கூடிய இடம். அப்போ சிற்சபை அதுதான் அது கணமுடையம் கட்டுடையம் என்று நினைத்து இங்கே கழித்து இருமாந்து இருக்கின்றீர் ஒளிப்பிடமும் அறியீர் சினமுடைய கூற்று வரும் செய்தி அறியீரோ செத்த நுமது தினத்தாரை சிறிதும் நினைவீரோ. அப்போ ஒளிப்பிடம் தான் அந்த சிற்சபை. யமன் வந்தால் சினமுடைய அந்த கூற்றுனா யமன். அவன் வரும்போது நம்ம சொந்தக்காரங்களாம் இறந்து போனதை பற்றி நினைக்கலையா? அப்போ சாகாத வரம் பெற மாதிரி இருந்துச்சுன்னா அது சிற்சபையில் தான் போய் நுழைந்து கொள்ளணும் ஒளிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார் பெருமான். இந்த சிற்சபையை பற்றி பெருமானார் அகவலில் நிறையா 42 கண்ணியில் பாடியிருப்பாங்க. அதாவது புருவ மத்தியை தான் குறிக்கிறது. பொற்சபை அப்படின்றது அந்த தவ அனுபவத்தில் சிற்சபைக்குள்ளார பொன்னொழியை பார்க்குறது. பேரொழி பொன்னொழி உள்ளொழி அப்படின்றது அடுத்தடுத்த தவ நிலை அனுபவங்கள். அதாவது பொன்னொழியை பற்றி அந்த பொற்சபையை பற்றி நிறையா பாடலில் பெருமானார் பாடியிருக்காரு. அப்போ சிற்சபை அப்படின்றது புருவ மத்தியை குறிக்கக்கூடியது. பொற்சபைன்றது தவ அனுபவ நிலையில் அந்த பொன்னொழியை குறிக்கக்கூடியது. நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். இப்போ சிற்சபையே பெருமான் மனதை சிற்சபையில் மனதை நினைப்பதை தவிர மற்ற எந்த நினைப்புமே ஆபாசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆபாசம்னா அது கெடுதல், மற்ற எதையுமே நினைக்கக்கூடாது. சிற்சபையில் தான் சிற்சபையில் மனதை இழுத்து புருவ மத்தியில் செலுத்துக அப்படின்னு சொல்லுவார் பெருமானார். அப்போ அந்த சிற்சபையை பற்றியே அகவலில் ஒரு 42 கன்னிகள் சிற்சபையை பற்றி பாடியிருப்பாங்க பெருமானார். அதை பற்றி 1-2 அகவல் பார்க்கலாம். சுத்த சன்மார்க்க சுகத்தினை வெளி எனும் அத்தகைய சிற்சபை அருட்பெரும் ஜோதி சுத்த மெய்ஞான சுகோதய வெளி எனும் அத்து விதச்சபை. அந்த கலாந்தம் வேதாந்தம் யோகாந்தம் நாதாந்தம் போதாந்தம் அதுக்கு அந்த 6 அந்தங்களை பற்றி அகவலில் சொல்லி வரும்போது அதுக்கு கீழே பெருமான் சிற்சபையில் சொல்லியிருப்பார். அதாவது ஞான யோகாந்த நடந்திரு வெளியனும் ஆணியில் சிற்சபை அருட்பெரும் ஜோதி விமலா போதாந்தம் அமைப்பொருள் வெளியனும் அமல சிற்சபை. அப்போ எல்லாமே புருவமத்தியை குறிக்கக்கூடியது தான் அப்போ அந்த சிற்சபை அதே மாதிரி பிள்ளை சிறுவண்ணப்பம் பிள்ளை பெருவண்ணப்பம் இதிலெல்லாம் கூட நிறையா இந்த சிற்சபையை பற்றி பெருமாள் சொல்லியிருப்பாங்க. அப்போ சிற்சபை அப்படின்றது புருவமத்தியை குறிக்கக்கூடியது. அங்கே தான் நம்ம தவம் பண்ணணும். ஒரு ஆச்சாரியர்களை கொண்டு நம்ம அந்த புருவமத்தியை திறந்துக்கிட்டு அங்கே தவம் பண்ணணும். அப்போ சிற்சபையில் அப்போ புகுந்தரணும். அதான் தரணும் இப்போ தான் இதுதான் தரணும். நம்ம லேட் பண்ணக்கூடாது. அதுக்கு வேறு தாமசம் பண்ணக்கூடாது. இன்னும் டைம் இருக்கே அப்படி நாட்கள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி தள்ளி போடக்கூடாது. டிலே பண்ணாமல் நம்ம இப்போயே அந்த சிற்சபையில் புகுறணும் தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது கண்டீர் நம்மவரே நம்மளையெல்லாம் கூப்பிட்றாரு. நம்மளை கூப்பிடணும் அவருக்கு என்ன பெருமானாருக்கு அவசியமே கிடையாது. ஆனால் நம்மவரே அப்படின்னா அந்த நம்ம சாதாரண உலகிலையும் எடுத்துக்கலாம், நம்ம சன்மார்க்கிலையும் எடுத்துக்கலாம், பக்தி செய்து வரவங்களை எடுத்துக்கலாம். நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன் அவர் தான் சொல்கிறாரு அப்படின்றாரு. புகழ்கின்றேன் என் மொழி ஓர் பொய்மொழி எண்ணாது. அப்போ பெருமான் வார்த்தை சத்தியமான வார்த்தைகள். அது நான் உரைக்கும் வார்த்தைகள் எல்லாம் நாயகன் தன் வார்த்தைன்னு சொல்லிட்டு இதே ஞானசரியில் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நாயகன்னா இறைவனே சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ இறைவன் சொல்கிற வார்த்தையை நம்ம தட்டக்கூடாது இல்லையா? என் மொழி ஓர் பொய்மொழி எண்ணாது. உகும் தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்றே. உகுந்தருணம் அப்படின்னா எங்கள் குருநாதர் சொல்லும்போது இறந்து போகக்கூடிய சமயத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. சில ஆசிரியர்கள் சொல்லும்போது திண்டுக்கல் ஐயா அவங்களாம் சரவணானந்த சுவாமிகளாம் சொல்லும்போது உகுந்தருணம்னா அவங்க வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்த காலத்தில். அப்போ அவங்க சில ஆசிரியர்கள் சொல்லும்போது உகுந்தரணும் அப்படின்றம்போது நல்லா வாழக்கூடிய சமயத்தில் உற்றவர்கள் பெற்றவர்கள் பிறர்கள் சொந்தக்காரவங்க வீடு மனைவி மக்கள் பெற்றவங்க உற்றவங்க நம்மளுக்கு உரியவங்க பிறர்கள்னால் நம்ம சொந்த பந்தங்கள் உடைமைகள்லாம் சொத்து வீடு வாசல் பணம் அதெல்லாம்
உகுந்தர்னா இப்போ வந்து சில பேர் சொல்கிறது, நம்ம உயிர் போகிற தருணம் மற்றவங்களாம் வரமாட்டாங்க, இந்த உற்றவர்கள், நம்மளுக்கு உடையவர்கள், பெற்றவர்கள், நம்ம பெற்றவங்க, பிறர்கள், சொந்தம் பந்தம், உடைமைகள், சொத்து, காசு, பணம், வீடு, வாசல், காரு, இந்த உலகில் ஒரு அத்தனையுமே, மற்ற எதுவுமே வந்து நமக்கு துணை அன்றே, உற்ற துணை அன்றே அப்படின்னு அவங்களாம் வரமாட்டாங்க. நம்ம ஒன்றே ஒன்று, நம்மளுக்குரியது வந்து நம்ம பெருமான் தான், நம்ம வந்து நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான், அவங்க தான் நம்மளுக்கு கதி. அப்போ வந்து நம்ம அங்கே தான் பூந்துக்கிறணும், அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை தான் தெரிஞ்சுக்கிறணும், அந்த இதை வந்து தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து, மிகுந்த சுவை கரும்பே செங்கனியே கோற்றேனே. அப்போ இறைவனை பற்றி வர்ணிக்கிறார். இதெல்லாம் பக்தியில் வந்து பெருமான் வந்து வர்ணிக்கிறார். நம்மளும் அந்த இடத்துல வந்து அந்த சுவை கரும்பேனா வந்து செங்கனியே, அதாவது கரும்பு வந்து ரொம்ப பெருமான் வந்து சன்மார்க்கத்தோட உணவு வந்து இனிப்பு தான் சொல்லியிருக்காரு. மெயினாக கரும்பு எப்படி தித்திப்பாக இருக்குமோ அது ஒரு சத்துவ ஆகாரம்தான். கரும்பு வெல்லம், அந்த பெருமான் வந்து அந்த பனை வெல்லத்தை விட கரும்பு வெல்லம் தான் வந்து நம்ம உபயோகப்படுத்த சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி இனிப்பாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு சொல்லிட்டு, செங்கனியே அப்படின்னா சிறப்பான கனி. அப்போ வந்து அந்த இறைவன் அந்த உச்சிக்கு கீழே உள்நாகுக்கு மேலே இருக்க அந்த அந்தரத்தில் இருக்கிற அந்த பகர வடிவ குழியில் இருக்கிற அந்த ஓங்கார பீடத்தில் வந்து பிறை வடிவத்தில் இருக்கிற அந்த இறைவன் வந்து செங்கனியே அப்படின்னு சொல்கிறாரு. செங்கனி, செங்குனா சே ப்ளஸ் கனி அப்படின்னு பிரித்தோன்னா, சேனா சிறப்பான செம்மையான கனி, அதான் ஞானப்பழமே அப்படின்னு நம்ம சொல்கிறாங்களே, நம்ம இதில் கூட சொல்லுவாங்க இல்லையா, நம்ம தமிழ் வார்த்தைகளில் கூட அது மாதிரி. கோற்றேனே, கோல் ப்ளஸ் தேனேன்னு பிரிக்கலாம். கோல்ன்றா வந்து உயர்ந்த தேன், மலைத்தேன். இப்போ தேன்லேயே நிறைய வகை இருக்குது, கொம்பு தேன், மலைத்தேன், இந்த மாதிரி தேனில் அது வந்து அந்த கோல் தேன்றது வந்து கோன்னா வந்து இறைவனை குறிக்கக்கூடிய சொல். அப்போ இறைவனுக்கு உகந்த தேன். அப்போ நம்ம தவம் பண்ணோன்னா அங்கேயே வந்து அந்த அமிர்தம் சுரக்கிறது, அதெல்லாம் வந்து ஒரு தேன் மாதிரி இருக்கும், ஒரு கரும்பு மாதிரி தித்திக்கும். அதை வந்து பெருமாள் நம்ம புறக்கருத்துலேயும் நம்ம கரும்பு இந்த மாதிரி எடுத்துக்கலாம், அகக்கருத்துலேயும் வந்து அந்த தவம் பண்ண நம்ம அமிர்தம் சாப்பிட்ற மாதிரி இந்த தித்திக்கும். அந்த இறைவனோட இது வந்து கனி வந்து அவ்வளோ சுவையான கனி, அந்த வாடாத கனி. அதாவது நம்ம உலகில் இருக்க கனி கூட நம்ம ஒரு தோலை எடுத்துகிட்டா அது வாடி போயிடும், அந்த கனி வந்து வாடாது, அது வந்து நல்லா அப்படியே இருக்கும். அது மாதிரி செங்கனி செழுமையான கனி, கோல் தேன் விலை உயர்ந்த, அதாவது விலை உயர்ந்த கிடையாது, அதாவது சிறப்பான தேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வந்து பெருமானார் வந்து வர்ணிக்கிறாரு. அடுத்தது மெய்ப்பயனே. இந்த மெய்ப்பயனேனா இந்த உடம்பு பெற்ற பயன் என்ன அப்படின்னு நம்ம வந்து பிரிக்கலாம். மெய் என்றால் நம்ம உடம்புன்னு சொல்கிறோம். அப்போ இந்த உடம்பு பெற்ற பயன் வந்து என்னென்னா, மெய்ப்பயனே கைப்பொருளேன்னு இருக்கார் பெருமானார். மெய்ப்பயனே கைப்பொருளே விலையறியா மணியே. அப்போ இந்த மெய்யோட உண்மையான, மெயினாக வந்து உண்மைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, உடம்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ இந்த உண்மையான பயன் எது? அதாவது இந்த தேகத்தை வந்து இந்த பரமன் கொடுத்த இந்த தேகத்தை பெற்றதுனால அது அடைய பெற வேண்டிய கடவுள் பேர், அதுதான் வந்து உண்மையான பயன். அவ்வையார் கூட ஒரு பாடலில் சொல்லுவாங்க, உடம்பினை பெற்ற பயன் ஆவதெல்லாம் உடம்பிலே உத்தமனை காண் அப்படின்னு அவ்வையார் சொல்லுவாங்க. உடம்பிலே உத்தமனை காண் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு திருமூலர் கூட சொல்லுவார். அப்போ அந்த உத்தமன் வந்து உடம்புக்குள்ளே இருக்கான். அப்போ அந்த தேகத்தோட பயன் வந்து இறைவன் அடைகிறது தான், அந்த உடம்போட பயன், அந்த உண்மையான பயன். அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் வந்து அந்த மெய்ப்பயன், அந்த உண்மையான பயன், அந்த மெய்ப்பயனை வந்து அடைவது தான் நம்ம இறைவனை அடைகிறது, அந்த அனுபவம் தான் வந்து கைப்பொருள். அதுதான் வந்து நம்ம கையில் கிடைக்கக்கூடிய பொருள், கைப்பொருள். கைப்பொருள்னால் அந்த இறை அனுபவத்தை கைவர பெற்றுக்கொள்ளுதல். கைப்பொருள்ன்றது மீனிங் வந்து அந்த இறை அனுபவத்தை கைவர பெற்றுக்கொள்ளுதல், நம்முடைய உடைமையாக்கி கொள்ளுதல். அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை வந்து நம்ம வந்து சொந்தமாக்கி கொள்வது. உள்ளங்கை கனி அப்படின்னு நம்ம சொல்கிறாங்கல்ல, அந்த உள்ளத்தில் கிடைக்கக்கூடிய கனி, அதுதான் கைப்பொருள். அப்போ வந்து உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்புல உத்தமனை காண்றது, அதுதான் அவனோட மெய்ப்பயன். அந்த மெய்ப்பயனை அனுபவிக்கிறது தான் அதனுடைய கைப்பொருள், நம்ம கைவர பெற்றுக்கொள்வது தான் வந்து கைப்பொருளே. அப்போ மெய்ப்பயனே கைப்பொருளே விலையறியா மணியே. விலையறியா மணினா இப்போ உலகத்தில் இப்போ ஒரு தங்கம் வைரம் அதுக்கெல்லாம் வந்து ஒரு விலையை வந்து நம்ம நிர்ணயிக்க முடியும். ஆனால் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை, அந்த ஏக பரம்பொருளை, அந்த இறைவனுக்கு வந்து நம்ம வந்து விலையை நிர்ணயிக்க முடியாது. அதாவது அதுக்கு தான் வந்து விலையறியா மணியே, அதுக்கு வந்து மதிப்பிடவே முடியாது அந்த மணியை வந்து. அதுதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவன். அந்த உலகில் இருக்கிற மணிக்கு வந்து நம்ம வந்து காசு போட்டால் தான் வந்து அந்த மணியை வாங்க முடியும். ஆனால் இந்த அருட்பெருஞ்சோதி ஆகிய அந்த மணியை வந்து நம்ம காசு இல்லாதவங்களுக்கு தான் அவர் வந்து உரிமையாகுவார்.
காசு இல்லாதவர்னா இந்த இடத்துல காசுனா குற்றம். நம்ம குற்றம் இல்லாதவங்களுக்கு காசுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. குற்றம் இல்லாதவர், காசுனா பணம்னு ஒன்று இருக்குது. இந்த நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை அந்த மணி அடையிறதுக்கு வந்து காசு இல்லாதவர்களுக்கு, குற்றம் இல்லாதவர்களுக்கு நம்மளுக்கு உரிமையாவார். அதுதான் விலையறியா மணியே. உலகில் கிடைக்கிற சாதாரண மணி கிடையாது அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மணி வந்து அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் வந்து அவரை வந்து பக்தியில் வந்து வர்ணிக்கிறாரு இறைவனை. அந்த அருட்பெருஞ்சோதியை பக்தியோடு பணிந்து தகுந்த தனிப்பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றுரைவின் பக்தியோடு பணிந்தே தகுந்த தனி பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றுரைமீன் பக்தியோடு பணிந்தே. இப்போ தனிப்பெரும்பதினா இப்போ இதில் வந்து அவருக்கு வந்து ஒப்பற்றவர். தனின்னா அவர் தனி, என் வழி தனி வழின்ற மாதிரி அவர் ஒப்பற்றவர். யாரோடையுமே வந்து அவர் வந்து நிகர் இல்லாதவர், யாருக்கும் ஒப்பு சொல்ல முடியாது. அவர் தனி, அதாவது இயற்கை பதி அப்படின்னு சொல்லி பெருமானார் வந்து ஆண்டவரை பற்றி வர்ணிக்கும் போது நம்ம பெரு விண்ணப்பம் சிறு விண்ணப்பம் 4 விண்ணப்பத்துலேயுமே வந்து இயற்கை உண்மை கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு தனி நடராஜபதி கூட சர்க்குருமணி மாலையில் இந்த மாதிரி நடராஜபதி மாலை இந்த மாதிரிலாம் வந்து தனி, அவர் வந்து தனி பெரும்பதி. அவருக்கு வந்து எக்காலத்தும் எவ்விடத்தும் எப்பொருளுக்கும் எவ்வுயிருக்கும் அந்த அவருடைய ஆணை வந்து செல்லும். தன் ஆணையை செயல்படுத்துகின்ற ஏக நாயகன் அவர் தான், ஒரே இறைவன். தனிப்பெரும்பதியை அந்த தயாநிதி அவர் தான் தயவு, அதாவது அந்த அவர் தான் இறக்கமே தயவுனா இரக்கம் கருணை, அந்த கருணாநிதி அந்த இறக்கமே வடிவான நிதியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிதியை கூட போன பதிவுகளில் வந்து திருவடி புகழ்ச்சியோட நம்ம பார்த்துருக்கோம். பெருமானார் கூட வந்து நிதியை பற்றி நிறையா வந்து அகவலில் பாடியிருக்காரு. அது மாதிரி அந்த வர்ணிக்கிறார் தயாநிதி அப்படின்னு சொல்லிட்டு. கதியே, கதினா வந்து அதை அடைக்கலாம். அவரை விட்டால் நம்மளுக்கு வந்து வேறு யாரும் கதி கிடையாது. நம்ம சரண் புகழ்றது அவர் தான் கதி நம்மளுக்கு. மற்ற அந்த உலகில் இருக்க வந்து கதிலாம் கிடையாது. அவர்கிட்ட நம்ம சரணாகதி அடையணும். அந்த கதி, அந்த பாதை, அந்த மார்க்கம், அந்த வழி, அவரை விட்டு நம்மளுக்கு வேறு புகலிடமே கிடையாது, போகிற இடமே கிடையாது. அவர் தான் கதி அப்படின்னு சொல்லிட்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை சொல்கிறார் பெருமானார். தகுந்த தனி பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றுரைமீன் பக்தியோடு பணிந்தே. சத்தியம் சொல்கிறார் பெருமாள், சத்தியமே. அப்போ அந்த சத்திய வார்த்தையை நம்ம சத்தியமாக எடுத்துக்கிட்டு பெருமான் கூறிய அந்த சத்தியமே அப்படின்னு இறைவன்ற சத்தியன்றது உண்மை. அந்த உண்மை பரம்பொருளே, அந்த ஏக பரம்பொருளே நாமும் பெருமானார் பெற்ற மரணமில்லா பெருவாழ்வை இறைவனோட கலக்கிற கலந்து இரண்டற்று இறைவனோட கலக்கிற நிலையை நாமும் அடையணும்னு சொல்லிட்டு பெருமானார் வந்து இதில் வந்து முதல் 2-3 பாடல்கள் வந்து பக்தியோடு நம்ம சொல்லியிருப்பார். நம்ம அதில் அகக்கருத்துக்கு நம்ம பார்த்தோம். என்றுரைமின் பக்தியோடு பணிந்தே. அடுத்த பாடல் வந்து பணிந்துன்னு ஆரம்பிக்கும். இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி அன்பர்களே. ராமலிங்க அபயம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானா திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம். நன்றி.